இந்த மாதிரி பொண்ணுங்க இன்னும் எத்தனை குடும்பம் நாசமா போகும்போதோ எத்தனை பேர் சாவ போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப கேரளால வந்து இது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு ஆணை என்ன தப்பா சொன்னோம்னா வியூஸ் போகுதுன்றதுக்காண்டி இதே என்ன குழப்பாச்சு சுத்தி தர்றாங்க. நான் என்னத்த சொல்றது இல்ல. அட்லீஸ்ட் இவ்வளவுதான் அப்படி போறவங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கண்டென்ட் நியூஸ் சேனல் முதல்ல கத்துறானுங்க. இவங்க நான் என்னத்த சொல்ல ஜஸ்ட் ஒரு ஆர்என்டி கூட பண்ண மாட்டாங்களா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு பொண்ணை வச்சுப்போமே காமன் ஒரு பஸ்ல போகும்போது யாரு ஒரு பையனை எங்கேயுமே டச் பண்ணாம கீழே இறங்கிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அந்த இடத்துல எப்படின்னா கூட்டம் இருக்கதான் செய்யும். அது தொடாம போ முடியாது. அத வச்சுட்டு எப்படின்னா தொடுறாங்க, தப்பா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டுக்காண்டி கண்டத போட்டுட்டு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு ஃபேமிலி அனாதையா நிக்குது. இது மாதிரி அடுத்தடுத்து போக தான் போகுது. ஏன்னா இப்ப இதான ஒரு பொழப்பு இப்ப ட்ரெண்டிங்காண்டி, கன்டென்ட்காண்டி இதெல்லாம் போட்டா அப்படியே வியூஸ் போகுன்றதுக்காண்டி ஒரு நோக்கத்துக்காண்டி எப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இத நான் என்னத்த சொல்லன்னு தெரியல. ஏன்னா இந்த ரூல்ஸ் அப்படி. ஆண்னா அப்படி இலக்கணம். ஏன்னா அந்த இதெல்லாம் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. இன்னும் அது மாதிரி இருந்தா எவ்வளவுதான் வரப்போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் எப்படின்னா ஒரு பொண்ணுக்கு அப்படின்ற போது துடிக்கும்போது, அதே மாதிரி ஒரு ஆணுக்குன்றப்ப ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஜஸ்ட் கொஞ்சமாச்சும் இருந்தா ரெஸ்பான்ஸ் ஏன்னா, இது மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த ஃபேமிலி ஆனது, நாளைக்கு என் ஃபேமிலிக்கு நடக்கலாம். அடுத்து இப்படியே ஒவ்வொரு பார்க்க உங்க ஃபேமிலி கூட நடக்கும். புரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட்க்காண்டி ஒரு ஃபேமிலியோட லைஃப் அழுத்துறாங்க. புரியும்னு நினைக்கிறேன்.